அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் கியூட் பிஜி 2024 அப்ளிகேஷன் டைம் இன்றைக்கி நைட்டோட முடிகிறது. ப்ளஸ் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு அந்த டைம் முடிஞ்சிச்சு. 11:59 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் நாளையிலேருந்து என்ன பண்ணலாம், அப்ளிகேஷனில் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க, அது எப்படி இருக்கும், என்னென்னலாம் கரெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனி ஆன் பண்ணுவீங்க. இந்த அப்டேட்லாம் உடனுக்குன்னு தெரிஞ்சுக்க. இதுதான் கியூட் பிஜி அப்ளிகேஷன், அதாவது மெயின் விண்டோ, மெயின் பே வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இந்த கரெக்ஷன் இன் த பர்டிகுலர்ஸ் ஆஃப் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கியூட் பிஜி 2024. இன்றைக்கி டேட்டு 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. அது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுவோம். ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகணும். ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைலில் என்ன இன்ஃபர்மேஷன், உங்கள் அப்ளிகேஷனில் எந்தெந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் முழுசாக கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்துடலாம் இருக்குது. இந்த விண்டோ கொடுத்துருக்கு பாருங்களா, சப்ஜெக்ட் என்னது, கரெக்ஷன் இன் த பர்டிகுலர்ஸ். அப்ளிகேஷனில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு மார்ச் எப்போனா 11 மார்ச்சிலேருந்து கண்டக்ட் தி எக்ஸாம், வேரியஸ் எக்ஸாமினேஷன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்போ சார் கியூட் பிஜி எக்ஸாம்னு. 11 மார்ச்லேருந்து 28 மார்ச் வரைக்கும் இன்னும் டிஃப்ரெண்ட் சிட்டிஸு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் நாளையிலேருந்து பிப்ரவரி 11லேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் என்னென்னலாம் கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது, எந்தெந்த ஃபீல்டு கரெக்ஷன் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அடுத்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. இந்த பாருங்கள், கரெக்ஷன்ஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆக்ஷன்ஸில் தான் கேண்டிடேட் ஷெல் நாட் பி அலோடு டு சேஞ்ச். எதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னா, மொபைல் நம்பரு, இமெயில் அட்ரஸ்ஸு, அப்புறம் அட்ரஸில் வந்து பர்மனண்ட்டு ப்ரெசண்ட்டு அதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, கேண்டிடேட் ஷெல் பி அலோடு டு சேஞ்ச் எனி ஒன் ஆஃப் தி ஃபீல்ட்ஸு. இதில் கீழே இந்த 5 பாயிண்ட் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா, கேன் பி அலோடுன்னு சொல்லிட்டாங்க. கேண்டிடேட் நேம் ஆர் ஃபாதர் நேம் ஆர் மதர் நேம், ஃபோட்டோகிராஃபி இமேஜ் இல்லை சிக்னேச்சர், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் அப்ளை பண்ணும்பொழுது கரெக்டாக பண்ணணும். இப்போ கேண்டிடேட் ஷெல் பி அலோடு டு சேஞ்ச் ஆல் த ஃபீல்ட்ஸு. அது 3வது பாயிண்ட் என்னென்னா, சப்போஸ் உங்களுக்கு எல்லா ஃபீல்டும் சேஞ்ச் பண்ணுறது இல்லைன்னா 10th மார்க் ஷீட் டீட்டெயிலு, 12th டீட்டெயிலு, கிராஜுவேஷன், படிப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கேண்டிடேட் ஷெல் பி அலோடு டு சேஞ்ச் எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் வித்தின் த சேம் ஸ்டேட். எக்ஸாமினேஷன் சிட்டி உங்கள் சப்போஸ் வேறு ஸ்டேட்டுக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, இல்லை வேண்டாம்னு நினச்சிங்க, அது தப்பாக மார்க் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ கரெக்ட் பண்ணிக்கலாம். வித்தின் ஸ்டேட்டுக்குள்ளார நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்ததான் கேண்டிடேட் ஷெல் பி அலோடு டு சேஞ்ச் ஆல் த ஃபீல்ட்ஸு. எல்லா ஃபீல்டும் மாற்றக்கூடியது இந்த டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், கேட்டகரி, சப் கேட்டகரி, இந்த 4 கேட்டகரி நீங்கள் மாற்ற முடியும். அது இல்லாமல் நீங்கள் கீழே ஃபுல்லாக பாருங்கள், டூ ஆப்ஷன் தி ஆப்ஷன் டு எடிட் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேப்பர் அலாங் வித் யூனிவர்சிட்டி, இதெல்லாம் வந்து will continue to be available till the correction period. இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டு ஆட் யூனிவர்சிட்டிஸு, நம்பர் ஆஃப் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டில் 23rd February டைம் கொடுக்குறாங்க, அதே பார்த்துங்க. ஸோ இதில் ஏதாவது ஃபீஸ் நீங்கள் பே பண்ணலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கரெக்ஷன் விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான தகவல். ஸோ ஷேர் பண்ணிங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க.